வணக்கம் நண்பர்களே. நீங்க எல்லாரும் ஒரு விஷயத்த கவனிச்சிருக்கவே மாட்டீங்க. அதாவது சிலர் எப்பவுமே எதுவுமே பேசாமே இருந்தாலும் அவங்களோட கான்ஃபிடென்ட் நமக்கு தெரியும். அது சிலர் நல்லா பேசினாலுமே அவங்களோட கான்ஃபிடென்ஸும் இல்லாத மாதிரி மற்றவங்களுக்கு தோன்றும். இது ஏன்னு உங்களுக்கெல்லாம் தெரியுமா? அதற்கு ஒரே ஒரு காரணம் நம்மளோட உடல் மொழி, அதாவது நம்மளுடைய பாடி லாங்குவேஜ். அது நம்ம பேசும் வார்த்தைகளை காட்டிலும் அதிகமா மற்றவங்கிட்ட தாக்கத்தை ஏற்படுத்துது. இந்த மாதிரி டெய்லி உங்களுக்கு ஒரு சைக்காலஜிக்கல் ஃபேக்ட்ஸ் வேணும்னா உங்க மைண்ட் சைஸை நீங்க லைக் அண்ட் ஃபாலோ பண்ணிட்டு அப்படியே நீங்க சப்ஸ்கிரைபும் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோல நான் உங்களுக்கு என்ன சொல்ல போறேன்னா, அதாவது பாடி லாங்குவேஜ் சைக்காலஜியும் அதே மாதிரி கான்ஃபிடென்ஸ்னா எப்படி பாடி லாங்குவேஜ்ல தெரியுங்கிறதையும், அதே மாதிரி தவறான பாடி லாங்குவேஜை பத்தி உங்களுக்கும் எப்படி நம்ம பவர்ஃபுல்லான பர்சனாலிட்டியை உருவாக்குறத பற்றியும், நீங்கள் மனிதர்களோட உங்களை எப்படி ஜட்ஜ் பண்ணுறீங்க அதை பற்றி தான் நான் உங்களுக்கு சொல்ல போகிறேன். இதில் ஃபஸ்ட்டு பார்ட் என்னன்னு கேட்டிங்கன்னா, நம்மளோட பாடி லாங்குவேஜ்னா என்னன்னு நீங்கள் நினைக்கிறீங்க? அதாவது நாம் பேசும்போது எப்பவுமே செய்கிற ஒரு செயல் நம்மளோட பாடி லாங்குவேஜ். அதுக்கு உதாரணம் பார்த்தீங்கன்னா, கண்களை நீங்கள் எப்பவுமே மற்றவங்ககிட்ட பேசும்போது நேராக பார்த்து பேசணும். அப்படி நீங்கள் பேசலைனாவே அது உங்களை நீங்கள் தப்பாக பேசுகிற மாதிரி காமிச்சிடும். அதனால நீங்கள் நிற்கும் போதும் அதே மாதிரி நேராக நிமிர்ந்து நின்று தைரியமாக பேசணும். அதுதான் ரொம்ப ரொம்ப இதில் முக்கியமான விஷயம். நீங்கள் நேராக நிமிர்ந்து நடக்கிறதும் அதே மாதிரி நீங்கள் தலை குனிந்து நடக்கிறது பார்த்தீங்கன்னா, அது நம்மளோட நர்வஸை அசைக்கிறது. இது எல்லாமே மற்றவங்களுக்கு ஒரு மெசேஜை கொடுக்குது. நீங்கள் சைக்காலஜி இதில் என்ன சொல்லுதுன்னு உங்களுக்கு தெரியுமா? அதாவது நம்ம ஒரு மனிதரை பற்றி முதல்ல எப்பவுமே இம்ப்ரெஷனை உருவாக்குறது என்னன்னு கேட்டிங்கன்னா, அது ஒரு சில செகண்ட்ஸ்லேயே நடந்துருது. அது அவங்களோட பாடி லாங்குவேஜ் ரொம்ப ரொம்ப முக்கியமான இம்பார்ட்டண்டான ரோலை இதில் ப்ளே பண்ணுது. இதில் பார்ட் 2 என்னன்னு கேட்டிங்கன்னா, நம்மளோட கான்ஃபிடென்ஸ் அதோட சேர்த்து பாடி லாங்குவேஜ் எப்படி பில்ட் பண்ணுறது. அதாவது ஒரு கான்ஃபிடென்ட்டான பீப்புள் பொதுவாக என்ன பண்ணுவாங்கன்னா, நேராக நிற்பாங்க. அதே மாதிரி கண்ணில் நேரடியாக அவங்கள பார்த்து பேசுவாங்க. இது அவங்களுக்கு அது போக அவங்க ரொம்ப காமாகவும் பேசுவாங்க. இது என்ன பண்ணணும்னா, அன்னெசரி மூமெண்ட்ஸை எப்பவுமே அவாய்ட் பண்ணுவாங்க. இது எல்லாமே அவங்க பேசும் வார்த்தைகளுக்கு முன்னாடி அவங்களோட பாடி லாங்குவேஜும் கான்ஃபிடென்ஸையும் காட்டுது. அதனால தான் நம்ம ஒரு இன்டர்வியூ போனோம்னா, அதே மாதிரி ஒரு மீட்டிங் போனாலும், ஒரு பப்ளிக் ஸ்பேஸில் பேசுகிறதா இருந்தாலும், இது எல்லாமே நம்மளோட பாடி லாங்குவேஜ் ரொம்ப ரொம்ப முக்கியம். இதில் பார்ட் 3 என்னன்னு கேட்டிங்கன்னா, நெகட்டிவ் பாடி லாங்குவேஜ். அது எப்படி உங்களுக்கு தெரியுதுன்னு நான் சொல்கிறேன். அதாவது சில ஹேபிட்ஸ் நம்மளோட கான்ஃபிடென்ஸை ரொம்ப குறைச்சிருது. அப்போது நீங்கள் ஒரு மாதிரி தெரிவிங்க. இதுக்கு ஒரு எக்ஸாம்பிள் என்னன்னு கேட்டிங்கன்னா, நம்மளோட மொபைலை தொடர்ந்து நம்ம பார்த்துட்டே இருக்கிறதங்காட்டி கண்கள் எப்பவுமே என்ன ஆகும்னா தவிர்த்து பேசுகிறோம். அதனால நம்ம எப்பவுமே ஸ்லோ போஸ்டரோட அதே மாதிரி நர்வஸ் மூமெண்ட்ஸும் நம்மளுக்கு வந்துடுது. அந்த ஸ்லோ போஸ்டரு அப்புறம் நர்வஸ் மூமெண்ட்ஸ் இது எல்லாமே நமக்கு இந்த மனிதருக்குள்ள என்ன ஆகும்னா, அதாவது கான்ஃபிடென்ஸை ரொம்ப குறைக்க ஆரம்பிச்சிருது. அதனால நாம் எப்பவுமே ஃபீலிங்காகவே இருப்போம். அதை ஆட்டோமேட்டிக்காக க்ரியேட் பண்ணிடும். இதில் பல டைமில் நமக்கு என்ன ஆகும்னா, நம்மளோட எல்லா தகுதியும் நமக்கு இருக்கும், நமக்கு எல்லா ஸ்கில்ஸும் இருக்கும், நம்ம நல்லாவும் இருப்போம். ஆனால் நம்மளோட உடம்பு பாடி லாங்குவேஜ் நம்மளோட ஆப்பர்ச்சுனிட்டிஸை எப்பவுமே மிஸ் பண்ண ஆரம்பிச்சிடும். இதில் பார்ட் 4 என்னன்னு கேட்டிங்கன்னா, பாடி லாங்குவேஜை நம்ம எப்படியெல்லாம் மாற்றணும். இதுக்கு நம்ம நல்ல பாடி லாங்குவேஜை எப்பவுமே உருவாக்கணும். ஏன்னா எப்பவுமே நம்ம பயப்படக்கூடாது. நேராக நின்று பழகணும். பேசும்போது ஒரு ஸ்மைலோட பேசணும். அதே மாதிரி ஐ கான்டாக்டை எப்பவுமே நம்ம மெயின்டைன் பண்ணணும். நீங்கள் ஸ்லோவாக காமாக அதே மாதிரி மூமெண்ட்டுக வச்சுருக்கணும். இதெல்லாம் நீங்கள் உங்களோட டீப் ப்ரீத்திங் பேஷன்ஸை க்ரியேட் பண்ணணும். இதுக்கு ரொம்ப முக்கியமாக நீங்கள் உங்களையே நீங்கள் ஃபஸ்ட்டு லவ் பண்ண ஆரம்பிக்கணும்.
அப்போ தான் உங்களோட மைண்டு வந்து எப்பவுமே சேஞ்ச் ஆகும். அதனால தான் உங்களோட பாடி லாங்குவேஜும் கண்டிப்பாக சேஞ்ச் ஆகும். இதில் பார்ட் 5 என்னன்னு கேட்டிங்கன்னா, ஒரு ரியல் மெசேஜ். அதாவது நம்மளோட உடல் மொழி எப்பவுமே ஒரு ஆக்டிங்கே கிடையாது. அது உங்களை ஒரு இன்னர் மைண்ட் செட்டை வெளியே காட்ட ஆரம்பிக்குது. நீங்கள் ஒரு மிரர் மாதிரி தான். அது எப்படி நீங்கள் எப்படி இருக்கீங்களோ அதே மாதிரி அதுவும் காட்டுது. இதில் நீங்கள் என்ன பண்ணணும்னா, செல்ஃப் ரெஸ்பெக்ட் எப்பவுமே பில்ட் பண்ணணும். அதே மாதிரி கான்ஃபிடென்ஸையும் நீங்கள் டெவலப் பண்ணணும். அப்படியே ஃபியரை வந்து எப்பவுமே குறைக்க ஆரம்பிச்சிடணும். உங்களோட பாடி லாங்குவேஜ் வந்து நேச்சுரலாக என்ன ஆகும்னா ரொம்ப பவர்ஃபுல்லாக மாறிடுவீங்க. இதில் ஃபைனல் மெசேஜ் என்னன்னு கேட்டிங்கன்னா, நாம் எப்பவுமே ஒரு விஷயத்த மறக்கக்கூடாது, நினைவில் வச்சுக்கணும். நீங்கள் பேசுறதுக்கு முன்னாடி உங்களோட பாடி லாங்குவேஜ் வந்து உங்களுக்கு முன்னாடி பேசவே ஆரம்பிச்சிருது. அதுதான் இதில் ரொம்ப முக்கியம். அதனால நீங்கள் என்ன பண்ணணும்னா, உங்களோட போஸ்டரையும் சரி, உங்களோட எக்ஸ்பிரஷன்ஸையும் சரி, உங்களோட ஐ கான்டாக்ட்ஸையும் எல்லாத்தையும் நம்ம கவனிக்கணும். அப்போ தான் உங்களுக்கு ஒரு பவர்ஃபுல்லான பர்சனாலிட்டி வந்து கிரியேட் ஆகுது. அதனால சின்ன ஒரு பாடி லாங்குவேஜ் சேஞ்சஸ் தான் உங்களுக்கு இதிலேருந்து நிறைய ஆரம்பிக்குது. அந்த மாதிரி நீங்கள் பாடி லாங்குவேஜ் சேஞ்ச் பண்ணும்போது நீங்கள் நல்ல பவர்ஃபுல்லான மேனாக தெரிவிங்க. எங்கேயுமே உங்களோட கான்ஃபிடென்ஸ் லெவல் எப்பவுமே மிஸ்ஸே ஆகாது. இந்த மாதிரி டெய்லி உங்களுக்கு ஒரு சைக்காலஜிக்கல் ஃபேக்ட்ஸ் வேணும்னா உங்கள் மைண்ட் வித் சைஸை நீங்கள் லைக் அண்ட் ஃபாலோ பண்ணிட்டு அப்படியே நீங்கள் சப்ஸ்கிரைப்பும் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.